யோகம் விலாகர்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டம் குட்டத்துப்பட்டி ஆண்டனி சாரை பார்க்க வந்திருக்கோம். அவர்கிட்ட கண் சார்ந்த பிரச்சனைகளை பற்றி கேட்க போகிறோம். வணக்கம். வணக்கம் சார். சார், இப்போ நிறைய பேர் கண்ணாடி போட்டிருக்காங்க, அதை கழட்டினா பவர் கம்மியாகிடுது, கண்ணாடி போட்டு என்ன பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதுக்கான ரீசன் என்ன சார்? நேர்கள் சார்பாக இப்போ மீண்டும் ஒரு சிறப்பான கேள்வி கேட்டிருக்கீங்க. இப்போ என்னென்னா, கண் வாழ்க்கையில் கண் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. கண் இல்லாத மனிதன் அரை மனிதன் தான். எப்படி ஆடை இல்லாத மனிதன் அரை மனிதன் அப்படின்னு சொல்கிறாங்களோ, ஆள் பாதி ஆடை பாதி, அது மாதிரி கண்கள் இல்லைனாக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிறது பெரிய கடினம். அப்படின்றது கண் பார்வை இல்லாத நபர்களுக்கு தான் அது மிகவும் புரியும். ஏன்னா பல இடங்களை நாம் பார்த்துருக்கோம். அவங்க எவ்வளவு தடுமாறி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. சில நேரங்களில் கீழே விழுந்துடுறாங்க. இந்த ட்ரெயினில் ஏற முடியல, பேருந்துகள்லேருந்து ஏற முடியல, சில சாலைகளை வாகனங்கள் மிகுதியாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க கடக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்தந்த பகுதிகளில் இருந்து பார்க்கும்போது தெரியும். இப்போ நான்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் ஒரு 10 வருஷம் இருந்திருக்கேன். அப்போ இந்த 10 வருஷ காலத்தில் ஏராளமான பார்வை குறைபாடு உள்ள மனிதர்களை நான் சந்திச்சிருக்கேன். அவங்கெல்லாம் பட்டக்கூடிய கஷ்டங்களை உணர்ந்திருக்கேன். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது கண்ணினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு அப்படின்றத நானே உணர்ந்திருக்கேன். இப்போ ஏன் கண்ணாடி போடுறாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு தெளிவு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கண் பார்வை குறைபாடு. கண் பார்வை குறைபாட்டுக்கு கண்ணாடி போட்டால் மட்டும் தெரிஞ்சிருமா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சிங்க அப்படின்னா தெரியும். ஆனால் ஃபுல் விஷன், முழு பார்வை வராது. அதோட அந்த கண் அந்த மூக்கில் போய் உட்காருது. இந்த இடத்துல உட்காந்து இந்த மூக்கோட கடைசி பகுதியில் அங்கே உட்காரும்போது கண்ணுக்கு போகக்கூடிய நரம்பு அது வழியாக கடந்து போகுது. இப்போ நாம் கூட ஃபேஸ் ரிஃப்ளெக்ஸாலஜி, முக பிரதிபலிப்பு சிகிச்சை அப்படின்னு ஒரு சிகிச்சையை நாம் கொடுத்துட்ருக்கோம். இன்னொரு விதத்தில் அரோமா தெரப்பி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ முகம் பொலிவடைகிறது மட்டும் இல்லாமல் அனைத்து உறுப்புகளுக்கு இங்கே மருத்துவம் கொடுத்துட்ருக்கோம். இதில் இந்த சென்டரில் பிரிச்சிங்க அப்படின்னா இந்த சைடு உள்ள பகுதிகளுக்கு 36,000 நரம்புகள் போகுது. இந்த சைடில் எங்கிட்ட எடுத்திங்கன்னா 36,000 நரம்புகள் பாஸ் ஆகுது. அப்போ இங்கே எல்லா உறுப்புகளுமே இங்கே இருக்குது. அந்த உறுப்புகளுக்குரிய புள்ளிகள் இருக்குது. அப்போ நாம் மருத்துவம் கொடுத்துட்ருக்கோம். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அந்த கண்ணுக்கு போகக்கூடிய நரம்பு இந்த பகுதி வழியாக தான் போயிட்டுருக்கு. அப்போ நீங்கள் யாரெல்லாம் கண்ணாடி போட்டுட்ருக்காங்களோ அவங்க அந்த கண்ணாடி இங்கே வைக்கும்போது அந்த குறிப்பிட்ட இடத்துல போய் படுது. அந்த இடத்துல தொடர்ந்து அழுத்திக்கிட்டு இருக்கு. இந்த கண்ணாடி போடக்கூடியவங்கள்ட்ட உள்ள ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னாக்கும், தூங்குகிற நேரத்தில் கூட சிலர் கண்ணாடி போட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. சம்மந்தமே இல்லை. நீங்கள் எதையாவது முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா கண்ணாடி போடுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இல்லை தூசி அதிகமாக அந்த பகுதியில் இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல கண்ணாடி போட்டுக்கலாம். எப்போ மிக முக்கியமான தேவை இருக்கோ அப்போ மட்டும் அவங்க கண்ணாடியை பயன்படுத்தினா பரவாயில்லை. எப்போ பார்த்தாலும் கண்ணாடி, அதுவும் சில நபர்கள் அறிவுரை சொல்லிடுறாங்களாம், நீங்கள் கழட்டவே கூடாது அப்படின்ட்டு. கழட்டவே கூடாது அப்படின்னாக்கும் எப்படி சொந்த கண் வேலை செய்யும்? கண் பார்வை, நம்மளுடைய பார்வை பிரகாசமாகணுங்கிறதுக்காக தான் கண்ணாடி போடுறீங்க. அதை நம்பியே வாழ முடியுமா? அப்போ ஒரு கண் பார்வையற்ற ஒரு நபர் இன்னொருடைய துணையோடு நடந்து போய்கிட்டு இருக்க மாதிரி தான் அர்த்தம். கண்ணாடி யாரெல்லாம் போட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் இன்னொருத்தருடைய துணையோடு போய்கிட்டு இருக்க மாதிரி தான் அர்த்தம். அவங்க தானாக போய்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது. அதோடு பார்த்திங்கன்னா மைனஸில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, பவர் கூடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 90% மேலேயே பவர் கூடிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்களே தவிர, நான் கண்ணாடி போட்டேன் குறைஞ்சிருச்சு, கண்ணாடியை கழட்டி போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மிக 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 குறைவு. அப்போ பவர் ஏறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா, அங்கே போய் ஆப்டிக் நர்வ், கண் நரம்பு அங்கே போய் அழுத்துது. அந்த கண்ணாடி அழுத்துறதுனால அவங்களுக்கு பவர் கூடிக்கிட்டே தான் போகுது. இந்த பவர் கூடாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா முழுமையாக கண்ணாடி எப்போவுமே போட்டுக்கிட்டு இருக்க பழக்கத்துலேருந்து வெளியே வரணும். அப்படி வெளியே வந்தாக்கும் பார்வை குறைவு வராது. முன்னாடிலாம் கழுத்தில் இந்த கயிறு போட்டு அப்படி கண்ணாடி இருக்கும். அப்போ அந்த செர்விக்கல் எலும்பில் பட்டு சில நேரத்தில் அப்படி கண்ணாடியை கழட்டி விட்டாங்கன்னா இங்கே தொங்கும். அப்போ அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்
கண் பார்வையை மீண்டும் பழைய நிலை கொண்டு வரும். ஆனால் இப்போ அந்த கயிறு இப்போ இல்லை, கயிறு இல்லாமல் இப்போ நேரடியாக வந்து ஸ்பெக்ஸ் இருக்குது. இப்போ இதனால் வந்து என்னென்னாக்கும் நாம் வந்து இந்த பார்வை குறைவிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா முழுமையாக கண்ணாடி போட்டுக்கக்கூடிய அந்த பழக்கத்திலேருந்து நாம் வந்து வெளியே வரணும். அப்படி வந்துட்டோம் அப்படின்னாக்கும் பார்வை வந்து மேம்படும். இப்போ அதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் இந்த தடவல் முறை நாம் வெளியிலேருந்து கொடுக்குறோம் இல்லையா, இது வந்து கண் பார்வையை வந்து மிகச்சிறப்பாக மேம்படுத்திக்கிட்டு இருக்குது. அது வந்து இங்கேயே வந்துட்டு நிறைய பேர் ஆதாரமாக இருக்காங்க. அப்போ நாம் கூட ஒரு காணொலியில் பார்ப்போம் கட்டாயமாக. அப்போ வந்து வெளிப்புற மருத்துவம் வந்துட்டு ஒரு சிலருக்கு வந்துட்டு 5 நாள், ஒரு சிலருக்கு 10 நாள், ஒரு சிலருக்கு வந்து 2 வார அளவுக்கு, வெகு சிலருக்கு மட்டும் அதிகபட்சம் 1 மாதம் போகும். அதுக்குள்ளே பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு வந்து நாம் தீர்வு கொடுத்துருவோம். உள்மருந்தை பொறுத்த வரைக்கும் 1 மாதத்துலேருந்து அதிகபட்சமாக 3 மாதம் வரைக்கும் உள்மருந்து தர்றோம். கண்ணுக்கு போடக்கூடிய சொட்டு மருந்துகளை கொடுக்குறோம். இந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுடைய பாதிப்புகள் கட்டாயமாக குறைஞ்சி இயல்பு நிலைக்கு வந்துடும். அதிலிருந்து நாம் வந்து மீட்பை கொடுக்க முடியும். தேங்க்யூ சார், ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க கண்ணை பற்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. இன்னும் சார் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க. எப்போவுமே கண்ணாடி போட்டுட்டு இருக்காதீங்க. அந்த கண்ணாடி கழட்டணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா கீழே டிஸ்பிளேல நம்பர் ஓடிட்டு இருக்கு, அதை கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் சார். வணக்கம்.